தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் பருவத்தூர் குருசேகரம் CSI இம்மானுவேல் ஆலய வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மகிமைப்படுத்துறோம். 17-15 இருக்கு. தேவன் சரி இதை அடக்கி வைக்க முடியாம உரத்த சத்தமாய் என்ன பண்றான், ஆண்டவர் இவன் மகிமைப்படுத்தினான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமில் போகும்போது அவர்கிட்ட நன்மை பெற்றவங்க என்ன பண்றாங்க, உரத்த சத்தமா என்ன பண்றாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அவர் பவனியாக போகும்போது உரத்த சத்தமா ஆர்ப்பரிக்கிறாங்க. அங்க இருக்கிற பரிசேயர்கள் என்ன பண்றாங்க, அமைதியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, இவங்க கூட அந்த கல்லுகளை கூப்பிட்டு சொல்றாரு. ஆனா அந்த கல்லுகளை ஆண்டவர் கூப்பிடுத்து வைக்கல, நம்மள தான் ஆண்டவர் கூப்பிடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போ என்ன பண்றான், நம்ம என்ன பண்ணோம், ஒருத்தர் சத்தமா ஆண்டவர் எப்பயுமே என்ன பண்ணோம், மகிமைப்படுத்தணும். அவர் எப்பயுமே துதிக்கணும். நம்ம இவன் என்ன பண்றான், அதை கரெக்டாக கிளியரா செய்யறாங்க. நான் பெற்றுக்கொண்டதை பார்க்கலாம், யாராலும் பெற்றுக்கொண்டதை பார்க்கலாம், ஆண்டோடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆண்டோட சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்றான், ஒருத்த சத்தமா என்ன பண்றான், ஆண்டவர் மகிமைப்படுத்துறான். நாம் கூட என்ன பண்ணோம், ஒருத்த சத்தமா எப்பவுமே என்ன பண்ணோம், ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அவர் எப்பவுமே துதிக்கும். ஏன்னா கல்லுகளை அவர் கூப்பிட வைக்கிறதுங்க, நம்ம தான் வச்சிருக்காரு. இந்த ஜனங்களை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நன்றி இல்லை இருதயத்தோடு என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை நினைத்து நம்ம என்ன பண்ணோம், உரத்த சத்தமாய் ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். இவன் என்ன பண்றான், உரத்த சத்தமாய் ஆண்டவர் நோக்கி மகிமைப்படுத்துகிறான். ஏன்னா ஆண்டவர்கிட்ட இருந்த நன்மை பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால அடைக்க வைக்கவே முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, உரத்த சத்தமாய் என்ன பண்ணுவாங்க, ஆர்ப்பரிப்பாங்க. நன்மை பெற்றுக்கொள்ள நாம் கூட என்ன பண்ணோம், உரத்த சத்தமாய் என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் ஆர்ப்பரிக்கணும், ஒவ்வொரு நாளும் துதிக்கணும். எப்பவுமே அவருடைய சமூகத்தில் இருக்கணும். நம்ம தாவீது சொல்லுவார், எப்போ உங்களுடைய சமூகத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்போ அவருடைய சமூகத்தில் இருக்கிறவராக இருக்கணும். ஆண்டவர் எப்பவுமே உரத்த சத்தமாய் நம்ம என்ன பண்ணணும், துதிச்சுன்னே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ நன்மைகள் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வேணாலும் செகண்ட் வேணாலும் அதுலெல்லாம் நம்ம என்ன பண்ணாரு, கிருபையாக நம்ம மீட்டு கொண்டாரு. அந்த கிருபையை நம்ம நினைக்கணும், ஒவ்வொரு நாளும் அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆரம்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, இன்னைக்கு இல்லை, நம்ம கண்ணு எதில் பார்த்துருக்கிறோம். நம்ம எத்தனையோ பேர் விபத்துக்குள்ளானாங்க, எத்தனையோ பேர் எப்படியோ போனாங்க. அப்படி இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கிருபையாக நம்மளை அதிசயமாக நடத்தி வந்திருக்கார். அதை நம்ம நினைக்கிறவங்க என்ன பண்ணோம், அவர் துதிக்காமல் இலகைய முடியாது, அவர் துதிச்சு தான் ஆகணும். இவன் என்ன செய்யறான், ஃபர்ஸ்ட் நன்றி உள்ளவன் பெற்றுக்கொண்டதை பார்க்கறான். ரெண்டாவது யாரால கிடைச்சதை பார்க்கறான், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். அதான் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். பொருத்த சத்தமாய் மையப்படுத்தான் ஆண்டவரை. அதோட விட்டு விட மாட்டான். என்ன பண்ணுவான்னாக்கா, பாவத்துக்கு சரணடைகிறான். இவன் என்ன செய்யறான்னு பாருங்க, லூக்கா 17-16 வாசிக்கலாம். அது மட்டும் வாசிக்கலாம். ஐ சரண்டர், இனி என் வாழ்க்கை அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தில் விழுகிறான். என் வாழ்க்கைக்கு இவ்வளோ தான், இவரு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறான், அவர்கிட்ட சரண்டர் ஆகலாம். ஏன்னா இந்த ஆரோக்கியம் யாரால கிடைச்சதுன்னு அவர் நல்லா உணரலாம். இந்த ஆரோக்கியம் இவரால் தான் கிடைச்சிது. இனி என் வாழ்க்கை யாருக்காகனாக்கா ஆண்டவருக்காக தான் அப்படின்லாம் நாம் நம்ம நோக்கி பார்க்கணும். இந்த வாழ்க்கை யாருக்கு கொடுத்துருக்காரு, ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த வாழ் ஆண்டவருக்காக நம்ம வாழ, நம்ம அர்ப்பணிக்க, நம்ம விட்டு கொடுக்கணும். பவுல் எப்படி தான் அர்ப்பணித்தார் பாருங்க. பவுல் பீரியடில் தான் ஏரோதும் இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, லாஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். பவுல் பீரியடில் தான் ஏரோதும் இருக்கிறாரு. ஏரோது யோவானுடைய சகோதரர் யாக்கோபு கொலைக்கு காரணமானவர் யாரு, ஏரோது. ஸ்தேவானுடைய கொலைக்கு காரணமானவர் பவுல். பவுல் என்ன பண்றாரு, ஏரோது ஆண்டவர் அடிக்கிறாரு. ஏரோது புழு பிடிச்சி செத்துட்டாரு. பவுல் அடிக்கிறாரு, பவுல் விழுந்துட்டாரு. ஏன் பவுல் விழுந்துட்டாரு, அவர் பச்சை பாதம் உள்ளவரான்னு கேட்டா பச்சை பாதம் உள்ள இல்லை. பவுலுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல தான் ஆண்டவர் கிரேஸ் கொடுக்குறாரு, கிருபை கொடுக்குறாரு. அவனையும் புழு பிடிச்சி அடிச்ச மாதிரி சாவடிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, பவுல் நினைக்கிறாரு, பவுல் கிருபை கொடுக்குறாரு. பவுல் உயிருக்கு தமஸ்குக்கு போற வழியில பவுல் என்ன கேட்கிறாருனாக்கா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கேட்டதுமே என்ன பண்றாரு, அவர் வெளிப்பட்டதுமே என்ன பண்றாரு, அவர் தன்னை அர்ப்பணிக்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அர்ப்பணிக்கிறாரு. ஏன்னாக்கா, ஏன் என்ன செய்ய சித்தமாக கேட்கிறாருனாக்கா, எனக்கு மீண்டும் ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையை நான் இதோட முடிச்சிடக்கூடாது. என் வாழ்க்கையை நான் ஓடணும், ஆண்டவருக்காக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை விட்டு கொடுக்குறாரு பவுல். நாம் விட்டு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் பாருங்க எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. அவர் விழுந்ததுமே என்ன பண்றாரு,
ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நம்ம யோசிக்கணுமா? நம்ம யோசிக்கணும். நம்ம ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, அதை நினைச்சு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு. இவர் காப்பாற்றுனதுமே ஆண்டவர் இவர்கிட்ட என்ன சொல்கிறாருனாக்கா, உடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா பழைய சவுலாக இருந்தால் இவர் கேட்டுக்க மாட்டார். இப்போ புதிய பவுலாக இருக்கிறாரு. அதனால உடனே அவர் வந்து கேட்குறாரு. நாம் கூட என்ன பண்ணோம், கேட்கணும், ஆண்டவரே சித்தம் நான் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல. அதனால தான் பவுல் வந்து 2 மணி நேரத்தில் சாட்சி சொல்லுவார். அந்த மரணத்துக்கு ஏதுவானது வந்து நான் ஜெபிச்சு எழுப்ப வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். சப்பானியில் நடக்க வச்சேன்னு சொல்லியிருக்க மாட்டார். தமஸ்கு போகிறவர்கள் என்னை சந்தித்தார், என்னை கிருபையாக என்னை சந்தித்தார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அகால பிறவி நான் அப்படின்னு சொல்லிடுவார். ப்ரீ மெச்சூர் இல்லை அவர் வந்து கிருபையாக என்னை சந்தித்தார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சதுமே அதை உணர்ந்த பவுல் என்ன பண்ணார், உடனே அர்ப்பணிக்கிறார். நாம் கூட என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவருக்காக நம்ம எப்போதும் வந்து அர்ப்பணிகளாக இருக்கணும். இவன் ஒருவன் மட்டும் திரும்பி வர காரணம் என்னன்னா, இவன் வந்து தான் பெற்றுக்கொண்டதை பார்க்குறான். 2வது வந்து இவன் யாரால் பெற்றுக்கொண்டவன்னு பார்க்குறான். 3வது வந்து இவன் திரும்ப காரணம் என்ன, இவரால் தான் எனக்கு வந்து சுகம் கிடைச்சது, இவருடைய சமூகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்குறான். 4வது பெற்றுக்கொண்டவனால என்ன பண்ண இருக்க முடியாதுன்னாக்கா, அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. நாம கூட அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கவே கூடாது. 5வது என்ன பண்ணுறான், அதை சரண்டர் பாதத்துக்கு வந்து சரணடைகிறான். நாம் கூட ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்து சரணடையும். ஆண்டவர் தாங்க இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாட்டு படிங்க. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அங்கேயோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா கிருபையாய் சந்தோஷத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எப்போதும் உமக்காக வாழ ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறவர்களாக ஆண்டவரே இருக்க கத்தாவே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவன் பார்த்தது போல ஆண்டவரே அந்த 5 காரியங்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பார்க்க ஆண்டவரே கத்தாவே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உம்மால் தான் ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. அதை நாங்கள் எண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே துதிக்கிறவர்களாக ஆண்டவரே உமக்காக வாழ்கிறவர்களாக நாங்கள் இருக்க கத்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், தோற்றிருக்கிறோம். இதை பொறுப்படுத்துகிறோம் ஒரு நன்றில்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் எழுந்து நின்று நன்றியால் துதிப்பார் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது தொடர்ந்து எங்கள் ஆராதனை மற்றும் ஆலய நிகழ்வுகளை காண CSI இம்மானுவேல் சர்ச் நார்த் பருவத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.